வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 2026 பொதுத் தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியம் இல்லை, பிரதமர் கூறுகிறார். நாட்டின் பொதுத் தேர்தலை அடுத்த ஆண்டு நடத்துவதற்கான சாத்தியம் இல்லை என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு பொதுத் தேர்தல் நடத்தப்படுவதற்கான எந்த ஒரு சாத்தியத்தையும் அவர் மறுத்தார். நாட்டில் தேவையான சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதும், மக்கள் எதிர்நோக்கியுள்ள அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினத்தை நிவர்த்தி செய்வதும் தம்முடைய தற்போதைய முன்னுரிமையாகும் என்று பிரதமர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பொதுத் தேர்தலுக்கு நாம் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளது. தேர்தலை பற்றி தாம் இன்னும் யோசிக்கவில்லை என்று பிரதமர் குறிப்பிட்டார். சீர்திருத்தங்களை எவ்வாறு செயல்படுத்துவது மற்றும் வாழ்க்கை செலவின உயர்வினால் அவதியுற்று வரும் மக்கள் பிரச்சினையை எவ்வாறு குறைப்பது ஆகிய 2 விவகாரங்களில் தம்முடைய தற்போதைய முழு கவனம் இருப்பதாக பிரதமர் விளக்கினார். இன்று பூத்ராஜயா ஸ்ரீபர்டானாவில் மூத்த பத்திரிகையாளர்களுடன் நடத்திய சந்திப்பின் போது பிரதமர் இதனை தெரிவித்தார். தமது தலைமையிலான அமைச்சரவையை அதிரடியாக சீரமைத்துள்ள பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது நடவடிக்கையை இன்று தற்காத்து பேசினார். தாம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கையானது இளம் தலைமைத்துவத்திற்கு வழிவிடும் நோக்கத்தை கொண்டதாகும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். அமைச்சரவையையும் கட்சியையும் ஒரு நீண்ட காலத்திற்கு வலுப்படுத்துவதற்கான ஒரு படியாக இளைஞர்களிடையே புதிய தலைமைக்கான இடத்தை திறக்கும் நோக்கத்துடன் அமைச்சரவை சீரமைக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். தற்போதைய சூழ்நிலையில் நாட்டின் தலைமைத்துவத்தில் 2வது மற்றும் 3வது தலைமுறைக்கு பொறுப்பேற்கும் திறன் கொண்ட அனுபவம் வாய்ந்த இளம் தலைவர்களின் வரிசையை உருவாக்கும் நோக்கில் அமைச்சரவை சீரமைப்பு நடைபெற்றுள்ளதாக பூத்ராஜயாவில் இன்று ஊடகவியல் துறையின் மூத்த ஆசிரியர்களுடன் நடத்திய சந்திப்பின் போது பிரதமர் இதனை குறிப்பிட்டார். மலாக்கா டுரியான் தூங்காலில் 3 இந்திய இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் கொலையாக மறுவகைப்படுத்தியிருக்கும் சட்டத்துறை அலுவலகத்தின் முடிவை பரிகாத்தன் நேஷனல் இன்று வரவேற்றுள்ளது. நாட்டின் இறையாண்மை, பொறுப்புக்கூறலின் முக்கியத்துவம் மற்றும் பொதுமக்களின் நம்பகத்தன்மையை பாதுகாப்பதற்கு இதுபோன்ற நடவடிக்கை முக்கியம் என்று பரிகாத்தன் நேஷனலின் நாடாளுமன்ற கொறடாவான டத்தோஸ்ரீ தகியுடின் அசான் தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 3 உயிர்கள் பலியாகியுள்ளன. எனவே எவ்வித பாரபட்சம் இன்றி வெளிப்படையான விசாரணை அவசியம் என்று பாஸ் கட்சியின் கொத்தபாரு எம்பியான தகியுடின் அசான் குறிப்பிட்டார். மேலும் மலாக்கா மாநில போலீஸ் துறையினர் இந்த சம்பவம் தொடர்பில் முக்கிய சாட்சியான ஒரு பெண்ணின் தனிப்பட்ட மற்றும் குடும்ப தகவல்களை பகிரங்கமாக வெளியிட்டதை குறித்து அவர் கவலை தெரிவித்தார். போலீஸ் துறையின் இத்தகைய செயல் விசாரணை முடிவதற்கு முன்பே சாட்சிகள் மீது தவறான பிம்பத்தை உருவாக்கி பொது கருத்தை மாற்றுவதற்கான முயற்சியாக அமையலாம் என்று அவர் எச்சரித்தார். இதுபோன்ற பகிரங்க கருத்துகள் பக்கசார்பற்ற விசாரணைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று தகியுடின் அசான் சுட்டிக்காட்டினார். மலாக்கா டுரியான் துங்கால் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 3 சுட்டுக் கொல்லப்பட்டதை சட்டத்துறை அலுவலகம் கொலையாக வகைப்படுத்திய போதிலும் தாம் எந்த அச்சத்தையும் கொண்டிருக்கவில்லை என்று மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் ஜுல்காரி முக்தார் தெரிவித்தார். இந்த சம்பவத்தினால் போலீஸ் அதிகாரிகளான நாங்கள் எந்த அழுத்தத்தையும் உணரவில்லை. வழக்கம் போல் எங்கள் பணிகளை செய்து வருகிறோம். கடமைகளை நிறைவேற்றி வருகிறோம். இதில் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்று மலாக்காவில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஜுல்காரி முக்தார் குறிப்பிட்டார். இவ்விவகாரத்தில் தாங்கள் எதற்கும் அஞ்சப் போவதில்லை என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். ஆண்டு இறுதி விடுமுறையில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையை நாள் ஒன்றுக்கு சராசரி 2.2 மில்லியன் வாகனங்கள் பயன்படுத்தக்கூடும் என்று பிளாஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. வரும் வெள்ளிக்கிழமையுடன் பள்ளி இறுதி தவணை விடுமுறை தொடங்குகிறது. டிசம்பர் 19, 20, 22, 23, 24, 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் வாகன போக்குவரத்து அதிகரிப்பு உச்சகட்டமாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்று பிளாஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பள்ளி விடுமுறை, கிறிஸ்துமஸ் விடுமுறையையொட்டி வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு வழக்கத்திற்கு மாறாக இருக்கும் என்று பிளாஸ் நிறுவனம் கணித்துள்ளதாக இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்திய பெண் பல் மருத்துவர் ஒருவர் பயணித்த கார் எஸ்யூவி ரக காருடன் மோதி விபத்துக்குள்ளானதில் அந்த மருத்துவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் இன்று காலை 8 மணியளவில் சிரம்பான், ஜலன் சிரம்பான் கொலப்பிலா சாலையில் புகிட் புத்தூஸ் அருகில் நிகழ்ந்தது. கொலப்பிலா துவன்கோ அம்புவான் நஜிஹா மருத்துவமனையில் பல் மருத்துவராக பணியாற்றி வந்த 33 வயது டாக்டர் எஸ். சிந்துஜா என்பவரே இந்த சம்பவத்தில் உயிர் இழந்ததாக
சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அசஹார் அப்துல் ரஹ்மான் அடையாளம் கூறினார். டாக்டர் சிந்துஜா சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து வளைவில் திரும்பும் போது எதிரே வந்த ஒரு எஸ்யூவி வாகனத்துடன் மோதியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடுமையான காயங்களுக்கு ஆளான டாக்டர் சிந்துஜா சம்பவ இடத்திலேயே மாண்டதாக ஏசிபி அசஹார் குறிப்பிட்டார். எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் RON 97 மற்றும் உதவித்தொகையற்ற பெட்ரோல் RON 95 ஆகியவற்றின் சில்லறை விலை லிட்டருக்கு முறையே 3 காசு மற்றும் 2 காசு வீதம் குறைந்துள்ளது. அவை முறையே லிட்டருக்கு ₹3.24 மற்றும் ₹2.62 என விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உதவித்தொகைக்குரிய பெட்ரோல் RON 95 லிட்டருக்கு ₹1.99 என விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை லிட்டருக்கு 4 காசு குறைந்து ₹3.2க்கு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 5 வயது மகளை காரில் அமர சொல்லிவிட்டு கணவனும் மனைவியும் சிற்றுண்டி வாங்க சாலையோரத்தில் உள்ள கடைக்கு சென்றிருந்த வேளையில் மகள் அமர்ந்திருந்த காரை திருடிக்கொண்டு ஆடவர் தப்பிவிட்ட நிலையில் அத்தம்பதியர் பெரும் பதற்றத்திலும் பீதியிலும் மூழ்கினர். இந்த சம்பவம் நேற்று காலை 7:24 மணியளவில் புட்டாலிஞ்சயா கம்போங் லிண்டோங்கன் ஜலான் PJS 6/4 நிகழ்ந்தது. எனினும் மகளுடன் காரை எடுத்துக்கொண்டு நபர் செல்வதைக் கண்ட ஆடவர் உடனடி உதவிக்காக போலீசாருடன் தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்துள்ளார். புட்டாலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் செயல்பாட்டு அறைக்கு கிடைத்த தகவலின் பேரில் சம்பந்தப்பட்ட வாகனத்தை கண்காணிக்க போலீசார் உடனடியாக ஒப்துத்தோ நடவடிக்கையை தொடங்கியதாக மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சம்சுடின் மமாட் குறிப்பிட்டார். போலீசாரின் சுமார் 3 மணி நேர தேடுதலுக்கு பிறகு பொதுமக்களின் உதவியின் விளைவாக புட்டாலிஞ்சயா மந்தாரி காட் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் அந்த வாகனம் கண்டறியப்பட்டது. அந்த வாகனத்தை போலீசார் சோதனையிட்ட போது சிறுமி வாகனத்திலேயே பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. பின்னர் அந்த சிறுமி அவரின் பெற்றோரிடம் சேர்க்கப்பட்டதாக ஏசிபி சம்சுடின் தெரிவித்தார். இதில் சம்பந்தப்பட்டுள்ள சந்தேக பேர் வழியை பிடிப்பதற்கு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையை தொடங்கியிருப்பதாக அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பத்துகேவ்ஸ் அமாரா ரெசிடென்சி என்ற வீடமைப்பு பகுதியில் ஆடவர் ஒருவர் வெட்டுக்கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் இதுவரை 8 பேரை கைது செய்துள்ளனர் என்று கோம்பா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நூர் அரிஃபின் முகமது நசீர் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த அன்று காலை 10:35 மணியளவில் சிலாயாங் மருத்துவமனையின் அவசர பிரிவில் இருந்து கிடைக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பாராங் ஏந்தி வந்த கும்பல் ஒன்று 20 வயது இளைஞரை தாக்கி கடும் காயங்களை விளைவித்திருப்பதாக தெரியவந்தது என்று அவர் குறிப்பிட்டார். போலீசார் மேற்கொண்ட துரித தேடுதல் நடவடிக்கையில் அன்றைய தினமே 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் மேலும் 4 கைது செய்யப்பட்டதாக இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் ஏசிபி நூர் தெரிவித்தார். அந்த 8 பேரையும் வரும் டிசம்பர் 21ஆம் தேதி வரை தடுத்து வைப்பதற்கான நீதிமன்ற அனுமதியை போலீசார் பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பெர்சாத்து கட்சியின் நிதியை அதன் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் முறைகேடு புரிந்துள்ளதாக முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது கூறியுள்ள குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்கும் பொறுப்பை SPRM-இடமே தாங்கள் விட்டுவிடுவதாக பாஸ் கட்சி அறிவித்தது. இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை அமலாக்க அதிகாரிகள் விசாரணை செய்வது மூலமே உண்மையிலேயே யார் சொல்வது உண்மை என்பதை கண்டறிய முடியும் என்று பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் ஹமட் ஃபடிலி ஷாரி தெரிவித்தார். தனக்கு எதிராக துன் மகாதீர் கூறியுள்ள கடும் குற்றச்சாட்டை பரிகாத்தா நேஷனல் தலைவருமான தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் அண்மையில் வன்மையாக மறுத்துள்ளார். 2 வருடங்களுக்கு முன்பு தனது பராமரிப்பில் விடப்பட்டிருந்த சிறுவனை சித்திரவதை செய்து காயம் விளைவித்த குற்றத்திற்காக குழந்தை பராமரிப்பாளர் ஒருவருக்கு கஜாங் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. 47 வயது நூர்டியானா லனோன்மிங் என்ற அந்த குழந்தை பராமரிப்பாளர் தனக்கு எதிரான குற்றச்சாட்டில் சந்தேகத்தை ஏற்படுத்துவதில் தவறிவிட்டார் என்று நீதிபதி மசுலியானா அப்துல் ரஷீத் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். ஆடவர் ஒருவர் ஹோட்டல் ஒன்றின் உயர்ந்த கட்டடத்தில் இருந்து கீழே விழுந்து மரணமுற்றார். இந்த சம்பவம் இன்று புதன்கிழமை காலை 11 மணியளவில் ஜோஹர் பாரு ஜலான் டத்தோ சுலைமானில் உள்ள ஒரு ஹோட்டலில் நிகழ்ந்தது. கடுமையான காயங்களுக்கு ஆளான 50 வயது மதிக்கத்தக்க நபர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக ஜோஹர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் ரவுப் ஸ்லாமாட் தெரிவித்தார்.
அந்த ஆடவரின் மரணத்தில் குற்றத்தன்மைக்கான அம்சங்கள் கண்டறியப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.